உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா பணம் அனுப்பணும்ண்ணா. அனுப்பலாமா? எவ்வளவு அனுப்பணும்? ஒரு 5 லட்சம்ண்ணா. பண்ணிக்கலாமா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ற சார்ஜும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி. யாருக்கு அனுப்பணும்? டீடைல்ஸ் கொடுங்க. இதோ இந்தாங்க. இதான் 2 மினிட்ஸ்மா, அக்கவுண்ட் ஆட் பண்றேன். அக்கவுண்ட் ஆட் பண்ணியாச்சுமா. பணத்தை கொடுங்கம்மா. ஓகே, ஒரு நிமிஷம். அண்ணா இந்தாங்க. இந்தாங்கண்ணா. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்குமா. 2 மினிட்ஸ்மா, பணத்தை அனுப்பிட்டு சொல்றேன். பணத்தை நீங்க சொன்ன அக்கவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டமா. ரிசிப்டை உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்புறேன். உங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க. ரிசிப்டை வாட்ஸ்அப்க்கு அனுப்பிட்டமா, செக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு. ஓகேமா. थैंक यू ண்ணா. வாங்கம்மா. ஹலோ, சொல்லு துளசி. சுமதி, ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நீ உடனே அவங்கள பார்த்து ஆபரேஷனுக்கு பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடு, சரியா? நான் ரெசிப்ட் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், சரியா? சரிடி. அப்பாவை பார்த்துக்கோ சுமதி. ஏய், இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமாடி. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி நிலைமையில அவர் பக்கத்துல இருந்து நான் தான் பாத்துக்கணும். ஆனா விதி என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? இந்த மாதிரி டைம்ல நீ கண்டதையும் யோசிக்காத. இப்ப அப்பாக்கு பாக்குறதுக்கு நீ பணம் ரெடி பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் இப்பவே பணம் கட்டின விஷயத்த சொல்லி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். சரி, பாத்துக்கோ. சரிடி, நான் கூப்பிடுறேன் உன்ன. மேடம், பேஷண்ட் நேம் விஸ்வநாதன். ஹார்ட் சர்ஜரிக்காக அக்கவுண்ட்ல பணம் கட்டியாச்சு. நீங்க பணம் வந்துருச்சா இல்லன்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்றீங்களா? பேஷண்ட் நேம் என்ன சொன்னீங்க? விஸ்வநாதன். ஓகே. அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. டீடைல்ஸ் கொடுக்குறீங்களா? இதோ கொடுக்குறேன். பணம் வந்துடுச்சு மேடம். நான் உடனே டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சர்ஜரி எப்பன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே, தேங்க் யூ. சொல்லு சுமதி. துளசி, பணம் வந்துருச்சு. ரிசப்ஷன்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டாக்டர் கிட்ட சொல்லி உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. நீ மட்டும் இல்லைன்னா அந்த சமயத்துல என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியல. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடி? சுமதி, இன்னொரு முக்கியமான விஷயம். 2 நாள் தான் எனக்கு டைம் இருக்கு. நீ திங்கக்கிழமை பேங்க்கு போயிட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை உடனே ரெடி பண்ணி அனுப்பிடு, சரியா? திரும்ப திரும்ப சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. ஏ துளசி, நீ இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. முதல்ல அப்பாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியட்டும். நான் உனக்கு பணத்தை ரெடி பண்ணி அனுப்புறேன். சரி சுமதி. சரி, லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆபரேஷன் முடிச்சிட்டு கால் பண்ணு, சரியா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. சரி, பாத்து. அக்கா, அக்கா, எங்கக்கா இருக்க? அக்கா சேது, என்னடா வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நான் பின்கட்ல தான் இருந்தேன். என்ன விஷயம்? ஏங்கா, துளசியோட அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ சித்தி வந்துட்டு போனாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவருக்கு நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்கல்ல? அதான் கொடுக்க முடியாதுன்னு துரத்தி விட்டாச்சே. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல சேது. இதுங்களுக்கு சோத்துக்கே வழி இல்ல. ஆனா அந்த பொம்பளை அந்த கிழவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்காம பிரைவேட்ல சேர்த்திருக்கு பாரு. அதுவும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா 5 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம கிட்ட கேட்டு வந்து நின்னுச்சு. கண்ணை கசக்கிட்டு நின்னா மனசு இறங்கி பணம் கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தானே அவங்களுக்கு. நாமளும் பணம் தரல,
தண்டலுக்கோ வட்டிக்கோ கூட யாருமே 5 பைசா கொடுக்க மாட்டேங்கிறானுங்கக்கா. ஹாஸ்பிட்டல் செலவை எப்படி சமாளிச்சிருப்பாங்க சொல்லு? ஆமா இல்லடா, நீ ஒரு காரியம் பண்ணு, நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. ஒருவேளை பணம் கட்ட முடியாம அந்த கிழமை மண்டைய போட்டுச்சுன்னு வை, தேவையில்லாம நம்ம 2 பேர் தலை தான் உருளும். ஐயோ, மாப்பிள்ள வசதியா இருந்தோம் சொந்த மாமனாரை கவனிக்க முடியாம போயிட்டான், அது இதுன்னு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த பொம்பளை சும்மாவே வாய் அதிகம், ஏதாச்சும் பேசி நம்ம மானத்தை வாங்கி விட்டுரும். சரிக்கா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. என்ன? அப்ப சாக கிடக்குறான், கையில காசு கிடையாது. இந்த விஷயம் துளசிக்கு தெரியாமையா இருக்கும் சொல்லு? ஒருவேளை அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு அவ ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? தெரியலையே, அது சுயநலம் பிடிச்ச கழுத. அவெல்லாம் அவ அப்பனை தேடி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி, நீ போய் உடனே பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. சரிக்கா, ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளை கையேந்தி பணம் கேட்டா என்ன பண்றது? விடு, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு வா. அந்த துளசி மட்டும் என் கூட இருந்திருந்தா என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக நான் முன்னாடி போய் நின்னு இருப்பேன்லக்கா. ம், ஆனா இப்ப அவ அப்பா உசுறு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க துளசி மட்டும்தான்க்கா. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அவ இந்த மாதிரி வசதியான மாப்பிள்ளை கிடைக்கலையேன்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இவ கிடைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிருக்கான்னா என்ன நெஞ்சழுத்தம் இருக்கும் அவளுக்கு. என் கையில மாட்டாம எங்கக்கா போயிட போறா அவ? அவ மட்டும் வரட்டும், நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். அக்கா, ம், நான் போய் அந்த ஆளை பார்த்துட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ம். அமராவதி, ரம்யா, நான் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன திடீர்னு? பிரதோஷ பூஜைக்கு போறேம்மா. மாமா வந்து கேட்டா சொல்லிடு. தனியாவா போறீங்க? இல்ல, நானும் ஜனனியும் போறோம். சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் சொல்லிடுறேன். நாம நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம், அங்க இருந்து கிளம்பிடலாம். நீ எதுக்கும் வருத்தப்படாத. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டது உன் மேல, நீ மனச வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால, நீ சிந்துற கண்ணீரும் இங்கே நிரந்தர இல்ல. ஏய், இன்னும் அம்மாவும் ஜனனியும் மாதிரி இருக்கு. ஓய் டார்லிங்ஸ், எங்க போயிட்டுருக்கீங்க? நீங்க 2 பேரும் முழிக்கிற மொழியே சரியில்லையே, எங்க கிளம்பிட்டீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.